ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 ரூபாய் வரை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் முதல் வீடியோவாக நான் போட்டிருந்தேன். நமக்கு அதில் இன்கம் வந்து எவ்வளோ வருது, நம்ம எப்படி டைலரிங்கில் லாபம் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு. லாபம் வந்து வர்றது வரட்டும், சம்பாதிக்கிறது வந்து எவ்வளோ நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபே பண்ணலைனாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்க ஒரு லைக்காவது போட்டு பாருங்கள். ஒருத்தர் கூட ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாத்துக்குமே ஆசை தாங்க, டெய்லி ஒரு 1000 ரூபாய்க்காவது நமக்கு இன்கம் வந்தால் பரவாயில்ல, மாதம் கண்டா ஒரு 30,000 ரூபாய் வரும், அதை வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம எஃபோர்ட்டும் போடணுங்க. அப்படி போட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு நாளைக்கு 500லேருந்து 1000 வரையும் சம்பாதிக்க முடியும். எடுத்தோடனே நம்ம 1000க்கு போக வேண்டாம், ஃபஸ்ட்டு கம்மியாகவே வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ உங்களோட இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல், நீங்கள் எவ்வளோ வந்து சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுக்கு நம்ம சின்ன சின்ன எஃபோர்ட் எல்லாமே போடணும். என்னென்ன எஃபோர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறத கணக்கெடுக்கணும். நான்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் ஆன புதுசில் நான் வந்து தைக்க ஆரம்பித்த புதுசில் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதை விட பெரிய விஷயம் மீறி போனால் 1.5 ப்ளவுஸ் தைப்பேன், அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு நாளைக்கு 1.5 ப்ளவுஸ் தான் தைக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் வந்து நாளாக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிக்க ஆர்டர்ஸ் வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கறது அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து இருந்தது. சரி, நான் வந்து எனக்கு இன்கம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கூட மெயினாக வந்து எதுவுமே கிடையாது. ஆனால் ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி வச்சதை நம்ம வந்து கரெக்டான டைமுக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து என்னோடய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து எப்படி ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பழக ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வீட்டில் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறனால நான் ஒரு ப்ராப்பரான டைமுக்கு வந்து உட்கார மாட்டேன் மிஷினில். ப்ராப்பரான டைம் வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு எந்திரிக்கவும் மாட்டேன். அது ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. இதுவே வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராப்பரான டைமுக்கு போயிட்டு டைமுக்கு வந்து வருவாங்க. அப்போ அவங்களோட வேலை எந்த விதத்துலையுமே பாதிப்படையாது. அதை தான் முதல்ல நான் மாற்றணும்னு நினச்சேன். இது எல்லாருமே வந்து பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் தான். நம்ம வீட்டில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு ஒரு அசால்ட்டு தான், நம்ம தைச்சிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறது, ஒரு நாளைக்கு அதுவுமே தைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் கை கால் வலிக்குது, தலை வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுறது. இது மாதிரியே தான் வீட்டில் தைக்கிறவங்களோட லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். நமக்குள்ளார ஒரு குறிக்கோள் வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக நம்மளோட கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம டைமுக்கு உட்காரணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன் மிஷினில். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மணிக்கு 2 மணிக்கு இந்த மாதிரி மிஷினில் தைக்க உட்கார்றேன் அப்படின்னா, அந்த டைமை குறைச்சி ஒரு 10 மணிக்கே காலையில் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் தைக்க உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மைண்ட் செட்டுக்கு வந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, 10 மணிக்கு உட்காந்துடுறேன். உட்காந்ததுக்கப்புறமேலு ஸ்டிச் பண்ணுறேன் இல்லைங்களா? ஸ்டிச் பண்ணுறப்ப எவ்வளோ நேரம் ஆகுது, நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிக்கிற வரையும் நம்ம மிஷினை விட்டு எந்திரிக்கவே கூடாது. அப்படியே எந்திரிச்சாலும் நம்ம அது வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு இந்த ப்ளவுஸுக்காக மட்டும்தான் எந்திரிக்கணும். ப்ளவுஸை முடிச்சதுக்கப்புறம் தான் மிஷினை விட்டு எந்திரிக்கணும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து வீட்டில் தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அடிக்கடி மிஷினை விட்டு எழுந்து தைப்போம். ஏதாவது ஒரு வேலையை வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அந்த தைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த மிஷினை விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டேன். ப்ளவுஸை தைச்சி முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு டைமிங் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் நான் பண்ணின ஃபஸ்ட்டு ஒரு பெரிய விஷயம். அப்படி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எனக்கு ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு சாதா ப்ளவுஸுக்கே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அப்படின்னு சொல்லி. என்ன நம்ம இவ்வளோ நேரம் தைக்கிறோம், ஒரு சிலர் சொல்கிறாங்க சாதா ப்ளவுஸ்க்கெல்லாம் எனக்கு 1/4 மணி நேரம் தான், 20 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் எனக்கு கேட்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க, அப்படி எப்படி வந்து தைக்க முடியும், அவங்களாலலாம் தைக்க முடியாது, சும்மா வீடியோக்காக சொல்கிறாங்க அப்படின்னு தான் நான் வந்து நினச்சேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரியலாக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, நான் 15 நிமிஷத்துலேயே ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து நான் வந்து நம்ப ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து தான் வந்து நானும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்து வர ஆரம்பிச்சுது.
கண்டிப்பா வந்து ஒரு ப்ளவுஸு, ஒரு சாதா ப்ளவுஸு நீங்க ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷத்துல தச்சு முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா முடியும். நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, எனக்கு கஸ்டமர்ட்ட எந்த மிஸ்டேக்கும் இல்லாம தச்சு பழகுறதுக்கு தான் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து தான் என்னோட ஸ்பீட வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா நம்ம வந்து தப்பில்லாம தைக்க ஆரம்பிச்சாலே நம்மள வந்து நெறைய பேர் வந்து நம்பி குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி நம்பி குடுக்குறப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த மாரி ப்ராக்டிஸ் பண்றது தான். இப்படியே நம்ம தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்னோட ப்ளவுஸோட டைமிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது. ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 1 1/4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் 1 1/4 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம். இப்படியே வந்து படிப்படியா தான் வந்து குறைய ஆரம்பிச்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்திலேயே ரொம்ப நாளா வந்து இருந்தேன். அதுக்கப்புறமேல் தான் வந்து ஒரு 55 நிமிஷம், 50 நிமிஷம் அதே மாரி அப்படியே படிப்படியா ஸ்லோவா குறைஞ்சு வந்து லாஸ்ட்டா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு வந்து 33 நிமிஷம் வந்து ஆச்சு. அதுக்கப்புறமும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் வந்து ஆகுது. 20 நிமிஷம் டூ 30 நிமிஷம் வந்து ஆகும். அந்த 10 நிமிஷம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ப்ளவுஸோட சைஸு ப்ளஸ் அதோட மெட்டீரியல பொறுத்து 5, 10 நிமிஷம் வந்து அதிகமாக தான் வந்து செய்யும். அதுதான் நான் வந்து சொன்னேன். இப்படியே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா இதே போல நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்கனாலயும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 ப்ளவுஸாவது வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இது என்னோட ஆரம்ப ஸ்டேஜ் தான் நான் வந்து சொல்றேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து 3 வருஷமா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படிப்படியா என்னோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 1 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 2 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சேன். 2 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல 4 ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் அசால்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6, 7 ப்ளவுஸஸ்க்கு மேலேயே வந்து சாதா ப்ளவுஸ் தைக்கிறேன். லைனிங் ப்ளவுஸுமே 6, 7 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். தீபாவளி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டிங் மட்டும் நான் பண்ணி வச்சுட்டு, காலையிலேருந்து நைட் வரையும் கிட்டத்தட்ட 10 சாதா ப்ளவுஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சது, என்னாலேயும் வந்து இவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்மார்ட்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ வந்து 10 ப்ளவுஸ் அப்படின்னு வரப்ப, ஒரு நாளைக்கு நம்ம வந்து தைக்கும்போது நீங்க இப்படி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால கன்டினியூவா வந்து ஸ்டிச் பண்ண முடியும். ஏன்னா, நீங்க இதே போல என்னாலேயும் தைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்து தைச்சீங்க அப்படின்னா, உங்களால 1 நாள் முடியும், 2 நாள் முடியும். அதுக்கப்புறம் உங்களால சுத்தமா வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. வெறுப்பாகி போயிருவீங்க. அதனால படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா 1 ப்ளவுஸ 2 ப்ளவுஸ் ஆக்குங்க. 2 3 ஆக்குங்க. 3 4 ஆக்குங்க. அப்புறம் 5 ஆக்குங்க. ரெகுலரா கொஞ்ச நாளைக்கு 5 ப்ளவுஸ் தைங்க. ரெகுலரா கொஞ்ச நாளைக்கு 6 ப்ளவுஸ் தைங்க. இந்த மாரி வந்து ஆர்டர்ஸ் வந்து வர நீங்க முடிச்சு குடுக்க உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாயிட்டே இருக்கும். ஆர்டர்ஸை எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா ஃபிட்டிங்கா வந்து ஸ்டிச் பண்ணி குடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இதே மாரி உங்களுக்கு ஏதாவது வந்து டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து கமெண்ட்ல தெரிவிக்கலாம். என்னோட ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கும் நான் வந்து ஒரு நாளைக்கு 7, 8 ப்ளவுஸஸ்க்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஆர்டர்ஸை பொறுத்து தான் நான் வந்து ஒர்க்கும் வந்து செஞ்சுக்கிறது. கொஞ்சம் அதிக வேலை இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக வந்து ஸ்டிச் பண்ணுவேன். கம்மியாக இருக்கிறப்ப, கம்மியான அளவில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மினிமம் ப்ளவுஸ் ஒரு 3 ப்ளவுஸ், 4 ப்ளவுஸ் அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நிறுத்திடுறது. இந்த மாதிரி நீங்கள் வேலையை செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, எப்பயுமே உங்களுக்கு வந்து ரெகுலராக வேலை செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்களும் வந்து வேலை மேலே ஒரு சந்தோஷமாக வந்து செய்வீங்க. அதே மாதிரி தைச்சு கொடுக்குறப்ப இன்கம் வந்து கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இன்கம் நம்ம வந்து சரியாக நமக்கு வரல, கிடைக்கல அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த தொழில் செய்கிறதுல ஒரு விருப்பம் வந்து இருக்காது. நம்ம என்னதான் தைச்சு கொடுத்தாலும் டைமுக்கு அவங்க வந்து சரியான நேரத்துக்கு நமக்கு காசு தரல அப்படின்னாலும் நமக்கு வந்து அந்த வேலை செய்ய பிடிக்காது. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதுக்காக ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தொழில் செஞ்சோம் அப்படின்னா, அதில் நமக்கு ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு அந்த செலவை நம்ம வந்து எதுக்காவது ஒரு செலவுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வேலையே செய்கிறோம். அப்போ அதுவே அங்கே சரியாக கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த தொழில் மேலே நமக்கு ஒரு வெறுப்பு தான் வந்து வருது. இதனாலேயே நிறைய பேர் இந்த தையல் தொழிலை விட்டுருக்குறாங்க. அதனால் அந்த மாதிரி ப்ராப்ளம் மட்டும் வராமல் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கட் அண்ட் ரைஸாக
கட் அண்ட் ரைட்டாக பேசி கஸ்டமர்கிட்ட காசு வாங்க பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா, சாதா ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 100 மினிமம் வந்து வாங்குறாங்க சாதாக்கு. லைனிங்க்கு ரூ. 200 வந்து வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னா ரூ. 500 சம்பாதிச்சிக்கலாம். இதுவே லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸு நீங்கள் ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ரூ. 1000 சம்பாதிக்கலாம். இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் ரெகுலராக உங்களால் வந்து ஒர்க்கை வந்து உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும். இல்லை நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து தைச்சிருவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் யார் கேட்பா அப்படின்னு சொல்லி நினச்சி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் ஒரு நாள் முடியும், 2 நாள் முடியும், அதுக்கப்புறம் முடியாது. அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். அதனால் வேலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் உடம்ப நீங்கள் வந்து பழக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் கண்டினியூவாக வந்து வேலை செய்ய முடியும். ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து போக முடியும். எந்த ஒரு தொழிலுமே லாபத்தை மட்டுமே கொடுக்காது, நஷ்டத்தையும் கொடுக்காது. நம்ம வந்து எப்படி நம்மளோட தொழிலில் லாபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கரெக்ஷன் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த தையல் வந்து ஒரு சிறந்த தொழில். இந்த தையல் தொழிலை பேஸ் பண்ணியே வந்து நிறைய குடும்பங்கள் வந்து முன்னேறி இருக்கிறாங்க. இந்த தொழில் செஞ்சு நான் நலிவடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து யாருமே கிடையாது. இன்றைக்கி உங்களுக்கு உதாரணமாக இருக்கிறது என்னோடய ஃபேமிலி தான். என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் ஜென்ட்ஸ் டெய்லர், நான் வந்து லேடிஸ் டெய்லர். 2 பேரும் இந்த தொழில் செஞ்சு தான் வந்து எங்கள் ஃபேமிலியை வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இப்போ நிலம் வாங்கி வீடு கட்டி இது எல்லாமே பண்ணினது இந்த தொழிலால் தான். தயவு செஞ்சு இதை வந்து யாரும் வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம், கண்ணும் வைக்க வேணாம். நான் இதுக்காக தான் வந்து பர்சனல் வந்து எதுவுமே வந்து ஷேர் பண்ணுறது கிடையாது. இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை தான். அதை நான் நம்புகிறேன். அதை பேஸ் அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தப்பாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். அதனால் நான் எப்படி முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து நீங்களும் ஒரு மோட்டிவேஷனோட முன்னேறுங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து மாதம் கண்ட ஒரு 30,000